ஹலோ. இனியன், நான் பாண்டியன் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டேட் லெவல்ல கபடி போட்டி நடக்க போகுதுல்ல, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு டீமுக்கு கோச்சிங் பண்ணிட்டு இருந்தார்ல சேதுராமன், அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவரால் கோச் பண்ண முடியாதனால அந்த இடத்துக்கு வேற யாரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க ஞாபகம் வந்தது. நீங்க கோச்சிங் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு டீமை ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால சென்னைக்கு வர முடியுமா? சார் என்ன சார் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்குறீங்க? வாடன்னு சொன்னா வரப்போறேன். நாளைக்கே கிளம்பி வந்துடுறேன் சார். இன்னைக்கு கிளம்ப முடியுமா பாருங்களேன். சரி சார், கிளம்பிடுறேன் சார். நான் இன்னைக்கே கிளம்பிடுறேன். ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகே நியன், நீங்க கிளம்பி வாங்க. மற்ற விஷயத்தை நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரி. ஹலோ அண்ணே, நாளைக்கு கண்டிப்பா லோடு வந்துருண்ணே. இன்னைக்கு இறக்க வேண்டியதெல்லாம் இறக்கியாச்சுலண்ணே. அண்ணே 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 லோடு நாளைக்கு வருமா வராதான்னு சொல்லி ஆளாளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. நாளைக்கு எப்படி லோடு அனுப்ப போறோன்னு ஒன்றும் புரியல. என்ன பொருள்லாம் வெளியே இருக்கு? அதான் புது குடோன் பார்த்தாச்சுல, அங்கதானே வச்சிருக்கணும். மாமா, ஏய் என்னாச்சு? ஏன் அழற? ரசதி என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? ரசதி என்னாச்சு? இங்க பாரு. எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு மாமா. என்ன போச்சு போ? இங்க பாரு ரசதி, என்னாச்சு? அந்த குடோனோட உண்மையான ஓனர் யாருன்னு தெரியாம பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் மாமா. நீ தனியா நின்னு ஜெயிச்சிட்டேன்னு பெரியம்மா கிட்ட பேசலான்னு ஆசையா வந்த நிராசாத்தி இப்படி ஆயிடுச்ச. என்னடா பாக்குற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. அண்ணா என்ன ஆச்சு? டேய் நீ சுமாரா இருக்க, நீ பேசாத. என்ன ஆச்சு மாமா? இங்க வர்றா. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாதுடா. வேணா சொன்னா கேளு, அமைதியா. அம்மா ரசதி, இவன் சென்னைக்கெல்லாம் போகலாமா? டேய் சும்மாடா, சொல்றது கேளு. ஓட்ட போய் சொல்லிட்டு டவுன்ல தான்மா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தா. ஆமா ரசதி, அன்னைக்கு புடவை கொடுக்க போன அன்னைக்கு கோயில மரகதம்மா இவனை அசிங்கப்படுத்திருக்காங்க. உடனே துறைக்கு ரோசம் வந்துருச்சு. ஏண்டா மரகதம்மா சொன்னாங்கன்னு உனக்கு ஏண்டா ரோசம் வந்துச்சு? என் பொண்டாட்டி நான் இல்லாமையே சாதிச்சு கட்டிடுவா அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டு
10 நாளா உன்னைய பிரிஞ்சிருந்தாமா. வேணும்னே உன்னை விட்டு விலகி இருந்திருக்காமா. மாப்ள அப்ப டவுன்ல நான் பார்த்தது உங்களை தானா? இவன் தானே அது. நான் மாப்ளன்னு கூப்பிட்டு காதுல விழாத மாதிரி போயிட்டே இருந்தீங்க. நான் வீட்ல வந்து சொன்னப்ப கூட யாருமே நம்பல. ராசாத்திக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. நான் சொன்னப்ப அவ என்ன கூட திட்டினா. நீங்க ராசாத்தி கிடையாது உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மாப்ள நீங்க அவ நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. அவகிட்ட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்துச்சு? அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? மாமா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நான் கூட நீங்க தமிழ்நாட்டு டீமுக்கு கோச்சா போயிருக்கீங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்போ அதெல்லாம் பொய்யா? இல்ல ராசாத்தி, இவ்வளவு நாள் என்கிட்ட கோச்சா போயிருக்கீங்கன்னு நடிச்சிருக்கீங்களா? ராசாத்தி நான் வேணும்னா இதை பண்ணல. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. நான் சொல்றது நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க மாமா. எனக்கு ஏதோ பொய் சொல்றான். நான் சொல்றதுதான் உண்மை. சொல்றதை கேளு. போதும், நீங்க சொன்ன பொய்யெல்லாம் போதும். என்னால இனிமே ஏமாற முடியாது. நான் பொய் சொன்ன ஏமாத்தின அடுக்கடுக்கா குத்தம் சொல்றல. இதெல்லாம் யாருக்காக பண்ண? ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்தியா? எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். அன்னைக்கு கோயில்ல வச்சு ராசாத்தி ஜெயிக்கிறதெல்லாம் உன்னாலதான். அவ நீ இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அதான் நான் இல்லாம ராசாத்தி ஜெயிச்சு காட்டுவான்னு அவங்க கிட்ட சவால் விட்டு ஒண்ணு பிரிஞ்சு போனேன். மாமா, அதுக்காக என்கிட்ட நீங்க போய் சொல்லுவீங்களா? நான் மட்டும் உங்ககிட்ட உண்மையா சொல்லிருந்தா அவங்க சொல்ற எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க நம்ம அத்தை தானே நீ சொல்லுவ. அது மட்டும் இல்ல, ஆமா என் மாமாவால தான் ஜெயிச்சேன்னு பெரியமா கிட்டயும் நீ சொல்லுவ. எப்பவும் நீ என்னை விட்டு தருவியா? இல்ல மாமா. அதே மாதிரி தான் ராசாத்தி, என்னாலையும் உன்னை விட்டு தர முடியாது. இல்ல மாமா, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், உனக்கு புரியலையா? புரியுது மாமா. நீங்க என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ராசாத்தி, ஏய் ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி கதவை தோற. ராசாத்தி, ராசாத்தி ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நான் சொல்ல வரத? ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. கொஞ்சம் கதவை தர, கதவை தர. ஏன் அவ இப்படி பண்றா? யாராவது புரிய வைங்கள, அவளுக்கு புரிய மாட்டேங்குது. டேய் அழகு, நீயே சொல்ல. ஏய் கதவை தர ராசாத்தி. ராசாத்தி, ராசாத்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் என்ன இங்க பாரு. நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு. நான் உன்கிட்ட போய் சொன்னது தப்புதான். ஆனா அந்த 10 நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து போனேன்னு உனக்கு தெரியுமா? நீ போன் பண்ணும் போதெல்லாம் என் மனசை கல்லாக்கிக்கிட்ட நான் எவ்வளவு அழுதிருக்க தெரியுமா? அந்த கடவுள் நான் சொன்னதை இப்ப உண்மையாக்கியிருக்காரு. இங்க பார், பார், பாண்டியன் சார் போன் பண்ணி உண்மையாவே என்ன தமிழ்நாடு டீமுக்கு கோச்சா போட்டிருக்காரு. ஆர்டர் கூட மெயில்ல வந்திருக்கு ராசாத்தி. ஒரே ஒரு நிமிஷத்தை பாரு, தயவு செஞ்சு பாரு ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது என்னன்னு ஒரே ஒரு நிமிஷம் கேளு. இங்க பாரு, என்ன பாரு. என் கூட பேச மாட்டல? நான் இப்ப சொல்றேன், உண்மையாவே உன்னை விட்டு 10 நாள் பிரிஞ்சிருக்க போறேன். பெரியமா கிட்ட நான் விட்ட சவால்ல என்ன ஜெயிக்க வச்சு நீயும் ஜெயிக்கணும். பெரியமா கிட்ட நான் போய் சொல்லணும், பாத்தீங்களா என் ராசாத்திய பாத்தீங்களான்னு பெரியமா கிட்ட போய் நான் கெத்தா சொல்லணும். உன் மாமனுக்காக அந்த பெருமையை தேடி தருவியா? என் மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா அந்த பாசம் ஜெயிக்க வைக்கும். அப்போ உன்னை ஜீரோன்னு சொன்ன பெரியம்மா முன்னாடி என் காலரை தூக்கி விட்டு என் ராசத்தை என்னைக்குமே ஹீரோன்னு சொல்லுவேன்.
நான் வரேன். டேய் மாப்பிள, இப்ப எங்கடா போற? நான் உண்மையிலேயே சென்னை தாண்டா போறேன். மாப்பிள்ள, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தம்பி, அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. அது கொஞ்ச நாள்ல அவளே சரியாயிட்டு உங்ககிட்ட பேசுவா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. மாப்பிள, என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள. ராசாத்தி தோத்து நிக்கிறத என்னால பார்க்க முடியல மாப்பிள. அதனாலதான் நீ வந்ததும் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன்டா. டேய், அவ தோத்து நிக்கிறான்னு உன் வாயால சொல்லாதடா. ராசாத்தி ஜெயிக்க பிறந்தவ. அவ ஜெயிச்சு காமிப்பா. வரேன். வரேங்க. வாங்க. என்ன இனியா, உன் பொண்டாட்டி வீரமங்க ராசாத்தி தோத்து போயிட்டாளா? அத ஜீரணிச்சுக்க முடியாம சோகமா நடந்து போயிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு. எல்லாமே ஒன்னாலதான்னு. இப்போவாவது ஒத்துக்க, அந்த ராசாத்தி ஒரு சுத்த முட்டாளுன்னு. இனிமேலாவது பைத்தியக்காரத்தனமா அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்றத விட்டுடு. என்னோட புள்ள இனியந்தான் எல்லாமேன்னு இந்த ஊரே சொல்லணும். அந்த பேரையும் புகழையும் எனக்கு கொடு. பெரியம்மா, உங்க பையனா தனிப்பட்ட முறையில நான் நிரூபிச்சு காமிச்சிட்டேன். இப்போ ஒரு புருஷனா என் பொண்டாட்டி பண்ற விஷயத்துக்கு அவளும் அவளோட உழைப்பும் திறமையும் மட்டுமே காரணம்னு நிரூபிக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்ப இருக்கிற ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் பின்னாடி 1000 தோல்விகள் இருக்கும். யாருமே தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய முடியாது பெரியமா. அது மாதிரி தான் ராசாத்தியும். இப்ப அவ சின்னதா ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கா. கண்டிப்பா அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து அவ ஜெயிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏண்டா, இவ்ளோ நடந்த பிறகுமா உன் பொண்டாட்டியை நம்புற? பெரியமா, இப்பதான் ராசாத்தி மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. சரி பெரியமா, அதை விடுங்க. இப்போ நான் உண்மையாவே சென்னைக்கு கபடி டீமுக்கு கோச்சிங் கொடுக்க போறேன். நான் திரும்ப வரத்துக்குள்ள ராசாத்தி ஜெயிச்சிட்டாங்கிற செய்தி எனக்கு முன்னாடி உங்களுக்கு வரும். அப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு வா. நீ ராசாத்திக்காக என்கிட்ட விட்ட சவால்ல தோக்கத்தான் போற. இந்த விஷயத்துல நீ தோத்து போனாதான் எனக்கு பெருமை. பார்க்கலாம் பெரியமா, நான் வரேன். பாத்தீங்களா அத்தை, கீழே விழுந்தும் மீசையில மண்ணோட்டலன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். சொன்னா சொல்லிட்டு போறான் கண்மணி. ஆனா அந்த ராசாத்தி மட்டும் இனிய சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டா அப்புறம் இனியனை கையில பிடிக்க முடியாது.
அந்த ராசாத்தி மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் கண்மணி. அத்தை அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம், வாங்க. ம், போ. ம். ம், வா போய் சீண்டி பார்க்கலாம். நிறைஞ்ச வீட்ல இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சோகமா உட்காந்துருப்பீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தம்பி, இப்பதான் நான் இனியனை பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே அவனை தமிழ்நாடு கபடி டீமுக்கு கோச்சிங் பண்ண கூப்பிட்டிருக்காங்க. ஒரு பொண்டாட்டிய அவன் கூட போய் அவனுக்கு சமைச்சு போட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு அவனை கவனிக்கிறத விட்டுட்டு இங்க என்ன வேலை இந்த ராசாத்திக்கு? அதான் அவ பிசினஸ் அவளே ஊத்தி மூடிட்டால, அப்புறம் என்ன? இனிய கூட போக வேண்டியதானே? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்லட்டுமா? இல்ல தம்பி, உங்க மருமக கிட்ட நீங்க சொல்றீங்களா? என்னங்க தம்பி, அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. தம்பி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நீ பேச சொல்றீங்க? இப்ப என்ன பேச சொல்றீங்க? எனக்கு கல்யாணமான காலத்துல இருந்து மங்க ஏழை வீட்டு பொண்ணுன்னு சொல்லி அவளை மட்டம் தட்டி அப்படியே அடக்கி வச்சிருந்தீங்க. சரி, அதோட போச்சுன்னு பார்த்தா இப்ப ராசாத்தியும் அதே காரணத்தை சொல்லி அப்படியே மட்டம் தட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. இதுக்கு மேல என்ன பேச சொல்றீங்க? அவளும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வெளியில போய் இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு ஆளா வளர்ந்துருக்க. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு ஆசையா உங்களுக்கு ஒரு புடவையை எடுத்து கொடுத்தான்னா அதுலயும் நீ என்ன கோர்த்து விட்டு 2 பேரையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா ராசாத்தி சாதிக்கணும், நம்ம குடும்பம் எல்லாம் பழையபடி ஒன்னா இருக்கணும்னு இனிய மனசை கல்லாக்கிக்கிட்டு அவளை விட்டு விலகி இருக்கிறான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுன்னா புருஷனை பார்த்துக்கணும், அவனுக்கு சேவை பண்ணணும், சுருக்கமா சொன்னா அவனுக்கு அடிமை மாதிரி இருக்கணும். அப்படித்தானே? எந்த காலத்துல இருக்கீங்க நீ? வெளியில போய் பாருங்க, பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சாதிக்கிறாங்கன்னு. ராசாத்தி அந்த மாதிரி சாதிக்கணும், அவ சாதிப்பான். இனிய ஆசைப்பட்டது மாதிரி ராசாத்தி இந்த இக்கட்டான சூழ்நிலையை முறியடிச்சு சாதிச்சு காட்டுவா. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. இனிய ஒண்ணு சராசரி ஆம்பளை இல்ல. அவன் ராசாத்திய அடக்கி வைக்கணும்னு நினைக்கல. அவன் பொம்பளைங்களை மதிக்கிறான். ராசாத்திய அவன் நம்பிக்கையை காப்பாத்துவா. ராசாத்தி சாதிச்ச பிறகு இனிய உங்ககிட்ட வந்து பேசுவான். அவனுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். தயாரா இருங்க. சித்தப்பா, சரியா சொன்ன தம்பி. இனிமேலாவது இவளுக்கு புத்தி வருதா பாப்போம். ஏண்டி அமைதியா இருந்த தம்பியை இப்படி பேச வச்சிட்டியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? என்னத்த சின்ன மாமா இப்படி பேசிட்டு போறாரு?
இத்தனை வருஷத்துல பாரி தம்பி என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. கேவலம் அந்த ராசாத்திக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை எதிர்க்குது. கண்மணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ராசாத்திக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே அவளை நுழைய விடாம பண்ணணும். ஆமா அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்.